ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நல்ல காரசாரமான அதே சமயம் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான பொட்டேட்டோ மசாலா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது வந்து சாதம், சப்பாத்தி, பூரி, தோசை இது எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான காம்போவா இருக்கும். இல்லை சூடான சாதத்துல இந்த மசாலாவை சேர்த்து பசஞ்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டை சொல்லவே வேணாம். அவ்வளோ ருசியா இருக்கும். ஸோ நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொட்டேட்டோ மசாலா பண்றதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதுல நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா இதுல வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை, அதோட ஒரு 2 பச்சை மிளகாய் 2ஆ கீறி வச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கு அப்புறமா அடுத்ததான் நம்ம இதுல வந்து தக்காளி சேர்த்துக்க போறோம். நான் இன்னைக்கு பழுத்த பழமா ஒரு 2 தக்காளி பழம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து நல்லா குழைய வேகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க தக்காளி நல்லாவே ஓரளவு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம மசாலா சேர்த்துக்க போறோம். நான் இன்னைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க மிளகாய் தூளோட அளவை குட்டியா குறைச்சா சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்ல இந்த காரசாரமா இருக்கும். இந்த பொட்டேட்டோ மசாலா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். ஸோ நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ மசாலா சேர்த்து வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா மசாலா சேர்த்ததுனால சம்டைம்ஸ் அடி பிடிக்கும், அதனால நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த டைம்ல நம்ம உப்பு சேர்த்துக்க போறோம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த எல்லாமே நல்லா ஒன்று சேர கலந்து வந்து இந்த லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ்ல 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் கடலை மாவுக்கு பதிலாக பொரிகடலையை வந்து மிக்ஸியில் நல்லா நைஸாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். அந்த கடலை மாவு சேர்த்துட்டு இந்த மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டைமில் கொஞ்சமும் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த கடலை மாவு நல்லா வேகணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்க மசாலா நல்லா கொதிச்சு அதோட பச்சை வாசனை எல்லாமே எல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறோம். ஆல்ரெடி நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த உருளைக்கிழங்கு இதோட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். அது இந்த மசாலா உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மேட்ச் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விடணும். நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த டைம்ல நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். எப்பவுமே இந்த இதுக்கு வந்து கரம் மசாலா லாஸ்ட்ல சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல
வாசனையாக இருக்கும். ஸோ கரம் மசாலா சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, என்னோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பொடியாக நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி இலையதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கணும்னா நம்மளுடைய பொட்டேட்டோ மசாலா ரெடி. இது வந்து நீங்கள் சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்தோடலாம் ரொம்ப சூப்பராகவே மேட்ச் ஆகும். நீங்கள் வெறும் சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.